இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டொயோட்டா லேண்ட் க்ரூசரில் 250 அப்படின்ற ஒரு வண்டிங்க. இந்த வண்டி 2024 சமீபத்தில் லான்ச் ஆகிருக்குது. இந்த வண்டியோட விலை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வண்டியோடைய சீட்டிங் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7 சீட்டர் வண்டிங்க. கடைசியில் இருக்க 2 சீட்டு வந்து குழந்தைங்க தான் உட்கார்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடல்ட்டுக்கு அந்த அளவுக்கு சுத்தமாக கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. லக்கேஜ் வைக்கிறதுக்கு வேணால் ஓகே அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த வண்டி மல்டிபிள் சீட்டிங் கெப்பாசிட்டியில் ஜப்பானில் விற்கிறாங்க. 5 சீட்டர்லேருந்து உங்களுக்கு ஆரம்பிக்குதுங்க. இதில் உங்களுக்கு பெட்ரோல் வெர்ஷனும் இருக்குது, டீசல் வெர்ஷனும் இருக்குது. இப்போ நம்ம டீசல் வெர்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் காஸ்ட்லிங்க. இப்போ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வெர்ஷன் நினைக்கிறேன். இதோட விலை நம்ம ஊர் காசுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 37 லட்ச ரூபா கிட்ட வருதுங்க. உள்ளே ஏறி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா டொயோட்டா லேண்ட் க்ரூசர் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குது பாருங்கள். இது ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடிசிலாம் இங்கேயே கொடுத்துருக்காங்க. ரியர் டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கேயே இருக்குது. கை வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. நல்லா ஸ்டேரிங் வீல்ஸ் பாருங்களேன், நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டேரிங் வீல்ஸில். பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. உள்ளுக்குள்ளே உட்கார சீட்டிங் கம்ஃபர்ட் இருக்குது பார்த்தீங்களா, சும்மா வேறு லெவலில் சொல்லலாம். கண்டிப்பாக வந்து நான் என் வண்டியில் உட்காந்துட்டு பார்த்துட்டு இப்போ நான் இதில் உட்காந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டொயோட்டா லேண்ட் க்ரூசர். ஸோ இப்போ ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா எப்படியும் வந்து ஒரு 6 மந்த் கிட்ட ஆகுது இங்கே. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். வீல் என்கேஜ்மெண்ட்னு நினைக்கிறேன். ஸோ ஹோல்டு எல்லாமே உங்களுக்கு வந்து பிரேக்கிங் எல்லாம் எலக்ட்ரானிக் பிரேக்ஸ் வந்துருச்சு. கியர் நோபு நல்லாயிருக்கு, பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஏசிக்கானது ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கேயே இருக்குது. மேலே நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு அந்த ஐட்டம்லாம் இருக்குது. இங்கே தெரிய மாட்டேங்குது என்னன்னு தெரியல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலே உங்களுக்கு சன்ரூஃபோடு கொடுத்துருக்காங்க. மேலே பார்க்குறதுக்கு வேணான்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். சன்ரூஃப்க்கு நம்மளுக்கு இங்கே ஓப்பன் க்ளோஸிங் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இது வந்து க்ளோ பாக்ஸ். வாங்க அப்படியே நம்ம பின்னாடி உட்காந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பின்னாடி நம்மளுக்கு அதான் இந்த இடத்துல ஹேண்டில் கொடுத்துருக்காங்க ஏறுறதுக்கு. பின்னாடி உட்காரதுக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைங்க எனக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் லேப் வந்து உட்காரவே இல்லை. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு இங்கே 3 பேர் உட்கார்ற மாதிரி இருக்குது. மொத்தமே 6 சீட்டர் போல் இருக்குது இந்த வண்டி. பின்னாடி ஒன்றும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு பின்னாடி ரியர் ஏர் கண்டிஷனர் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு ஆஹா ஓஹோன்னு சொல்கிற மாதிரி பின்னாடி அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. காலையும் நல்லா நீட்ட முடியல. ஸோ அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக எனக்கு தெரியல. மேபி இந்த சீட்டை பின்னாடி மூவ் பண்ண முடியுமான்னு தெரியல. இந்த சீட்டு ஃபிக்ஸ்டு தான் நினைக்கிறேன். இந்த சீட்டை ஃபர்தராக மூவ் பண்ண முடியாது, அவ்வளோதான். பின்னாடி நல்ல லக்கேஜ் ஸ்பேஸ் இருக்குங்க. நல்ல லக்கேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா. ஸோ இங்கேயும் உங்களுக்கு சீட் இருக்குங்க. சாரி இது வந்து உங்களுக்கு அங்கே ஃப்ரண்ட்டில் 2, இங்கே 3, இங்கே 2 பேர் உட்காரலாம் போல் இருக்குது. ஆனால் இங்கே வந்து குழந்தைங்க தான் உட்கார முடியும் போல் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே வந்து குழந்தைங்க தான் உட்கார முடியும் போல் இருக்குது. அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு இல்லைனா ஃபுல்லாக தான் மடிச்சிக்கிற மாதிரி இருக்குது. நல்ல ஸ்பேஸ் வைக்கிற மாதிரிக்கு நல்ல ஒரு 3-4 பெட்டினா கூட கம்ஃபர்டபுளாக வைக்கலாம் அதில். ஸோ டொயோட்டா லேண்ட் க்ரூசர் டாப் வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.